ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டு ஷேப்பும் சரி, சைடு ஜாயினிங்கும் சரி, ஸ்லீவோட அந்த ஜாயிண்ட்டும் சரி, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி ஒரு 2 டேஸ் ஆகுது. வியர் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அது என்ன சைஸாக இருந்தாலும் சரி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பண்ண வேண்டியது கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். கிராஸாக கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா இதே மாதிரி சேம் பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ஒரு வேளை கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ண தெரியல, பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு கிராஸ் பீஸ் மட்டும் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது நெக்கு ஆல்ரெடி நான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இப்போ நெக்கு கட் பண்ணியாச்சு. மெயின் கிளாத்தில் பர்ஃபெக்டாக வந்து கிளாத்தை வந்து நான் போட்டுக்கிட்டேன், லைனிங் கிளாத்தை போட்டுக்கிட்டேன். பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி இருந்ததுன்னா நெக்கை சுற்றி நீங்கள் குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக்கு வந்து ஸ்டிச் பண்ண எடுத்திங்கன்னா ஷேப்பாக வரும். கொஞ்சம் பழகிட்டீங்க ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஊக்கு எதுவும் குத்தாமல் டைரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நெக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதை சுற்றி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரு 1/2 இன்ச்சு பேஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு பூனம் சாரீ. இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கிளாத்தை வந்து கொஞ்சம் தடவி விட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா வந்து என்ன அப்படி இல்லைன்னா மெயின் கிளாத் வந்து லூஸ் கொடுத்துரும். லூஸ் கொடுக்கும்போது நீங்கள் வியர் பண்ணும்போது லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து தூக்கிட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த கிளாத்தை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா நீவி விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்க ஸ்டேஜில் நார்மல் ஒரு காட்டன் ப்ளவுஸு இல்லை டெய்லி வியர் ப்ளவுஸு 2x2 கலம்காரி அந்த மாதிரியான ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ சைடில் இருக்க எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணிடலாம். கையோட கை வந்து இந்த எக்ஸஸ் கிளாத்து, எக்ஸஸ் த்ரெட்டு இந்த மாதிரியான எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பாட்டமில் பார்த்திங்கன்னா சின்ன பிசுறு தானே இருக்குதுன்னு விடாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் இருந்தாலும் அது கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மார்க்கிங் படி ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து மெயின் கிளாத்தோட கொஞ்சம் எக்ஸஸ் கிளாத் தான் இருக்குது, மடித்து வச்சு தைச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள், மார்க் பண்ணதில் கரெக்டாக வந்து ஒரு மடிப்பு மடித்து செகண்ட் ஒரு மடிப்பு மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். தையல் வந்து கிட்ட வச்சுக்குங்க, லாங் தையல் வைக்காதீங்க. ஏன்னா வந்து ஹிப்பு கிட்டலாம் நம்ம ஒரு தையல் தான் போடுவோம். அதே மாதிரி டாட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரை 2ஆக மடித்து ஹிப்பு கிட்ட ஈக்குவலாக வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பின்பக்கம் இருக்க டாட் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டாட்டு ஹைட் இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 2 தையல் போட்டுக்கோங்க. டாட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 தையல் தான் போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். தென் இந்த பக்கம் செகண்ட் டாட் பிடிக்கும் போது நீங்கள் அளவு ப்ளவுஸ் வைக்க தேவையில்லை. இந்த பக்கம் ஒரு டாட் பிடிச்சோம்ல, அதையே வந்து ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பாபின் வந்து மாற்றிக்கிறேன். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போதே ஒரு லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு 1.5 பாபின் தேவைப்படும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பாபின் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. சின்ன ப்ளவுஸ்னால் ஒரு பாபினே போதும். இப்போது நம்ம பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணணும். இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஜஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு பதிய மட்டும் வச்சிட்றேன். ஷேப் வந்து நான் உங்களுக்கு ஸ்லீவுக்கு நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர். இந்த லைனிங்கிலே நீங்கள் அப்பயே பதிய வைக்கலாமேன்னு கேட்காதீங்க. நான் வந்து எப்போவுமே லைனிங் எல்லாமே ப்ராப்பராக எல்லாம் பதிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷேப் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் வந்து சீக்கிரமாக முடியும். சேம் டைம் வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கும்.
பாருங்கள் எக்ஸஸ் கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எக்ஸஸ் கிளாத் எல்லாமே சைடில் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போயிடலாம். ஸ்லீவுக்கு அப்புறம் நான் ஷேப்பு பட்டி அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இப்போ செகண்ட் ஷேப்பு, இந்த ஷேப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக இருக்க ஸ்டேஜில் இது ரெண்டுமே மீட் ஆகுதா அப்படின்றத வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. மீட் ஆகுது மீனிங் ஐப்பட்டி கொக்கி பட்டி பக்கம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது லெஃப்ட் சைடுனா இதையும் லெஃப்ட் சைடே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அது மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஷேப் எடுக்கும் போது ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பிரிக்கக்கூடாது. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைனிங் பதிய வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நான் லைனிங் துணியில் பதிய வைக்கிறேன். எல்லாமே ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கார்னரில் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவோட லைனிங்கில் வந்து லைட்டாக கார்னரில் ஒரு இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவைப்பட்டது. ஸோ நான் லைனிங்கில் ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற கிளாத்தை வந்து பதிய வச்சுட்டேன். மெயின் கிளாத் மட்டும்தான் பதிய வைக்கணும். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், லைனிங் வந்து கரெக்டான அளவில் இருக்குது. மெயின் கிளாத்து மட்டும்தான் பதிய வைக்கணும். மெயின் கிளாத் வந்து நல்லா தாராளமாகவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மீந்திருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு 34 சைஸ் ப்ளவுஸ் தான். ஸோ இதுலேயும் வந்து பாட்டமில் எக்ஸ்ட்ரா மீந்த கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையல் போக மீதி கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கார்னர் எல்லாமே நான் கட் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துடுறேன். த்ரெட்டு எதுனா இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். த்ரெட்டு தானே அப்படின்னு விடாதீங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்து இந்த நெக்லேருந்து நம்ம கட் பண்ணோம்ல, அந்த கிளாத்து தான் இது ப்ளவுஸ் கிளாத்து. ஸோ இந்த கார்னரில் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்பக்கமாக வச்சு லைனிங் கிளாத்தில் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம எக்ஸஸ் கிளாத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு இன்ச்சு தான் தேவைப்படுது. ஸோ அந்த ஆப்போசிட்டில் மீந்த கிளாத்தே போதுமானது. இதில் வச்சு சேம் இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு வேளை இதில் புரியலை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு சொல்லுங்கள். ஸ்லீவில் வந்து எப்படி எனக்கு எக்ஸஸ் கிளாத் பதிய வைக்கணும்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷேப்பு லைனிங் வந்து பதிய வச்சுருந்தோம்ல, அந்த ஷேப்பில் வந்து ஷோல்டரை 2ஆக மடித்து கீழே ஈக்குவலாக எடுத்துகிட்டு நான் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சும் பிரெத்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சும் நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுடைய அளவு ப்ளவுஸில் ஹைட்டு பிரெத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை ஈக்குவலாக மடித்து கீழே என்ன வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஒரு ப்ளவுஸு, அதாவது ஒரு ஷேப்போடு எல்லாம் 3 டாட்டையும் ஃபினிஷ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஷேப்புக்கு போகணுன்னு நினைக்காதீங்க. பிகினர்ஸாக இருக்க ஸ்டேஜில் ஒரு டாட் மெயின் டாட் பிடிச்சிங்கன்னா அதே டாட்டை நீங்கள் நெக்ஸ்ட்டு ஷேப்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கொக்கி பக்கம் இருக்க ஷேப்பு போகணும். கொக்கி பக்கம் இருக்க ஷேப்பில் ஈக்குவலாக கிளாத்தை மடித்து எடுத்துகிட்டு ஒரு 2.5 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2.5 இன்ச்சும் பார்த்திங்கன்னா நான் அளவு ப்ளவுஸ்லேருந்து தான் மார்க் பண்ணேன். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஷேப்லேயும் கொக்கி பக்கம் இருக்க கிளாத்தை வந்து ஈக்குவலாக 2ஆக மடிச்சுட்டு 2.5 இன்ச்சு இருக்க மாதிரி நான் வந்து 2 தையல் போடுறேன். பாருங்கள், ஒரு தையல் போடலை, 2 தையல் போட்டு முடியும் போது இருக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது கீழே இருக்க அந்த 2 டாட்டு பிடிச்சோம்ல, அதை பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஷேப் அழகாக கிடச்சிடும். அந்த ஷேப்பில் ஒரு 3.5 இன்ச்சஸ் ஹைட் இருக்க மாதிரி ஒரு டாட்டு போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த 2 டாட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஷேப் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். அதில் 3.5 இன்ச்சஸ், இந்த 3.5 இன்ச்சஸும் நான் அளவு ப்ளவுஸ்லேருந்து தான் மார்க் பண்ணேன். ஓகேவா? உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கனாலே கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும்.
இந்த ஷேப் மட்டும் எனக்கு புரியலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேப் மட்டுமே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து லைனிங் கிளாத் மேலே நான் பதிய வைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே எப்படி பதிய வைப்போமோ அதே மாதிரி பதிய வச்சு எடுத்துட்டேன். இப்போது பட்டியை வந்து ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் ஒன்று போட்டு பக்கத்துலேயே ஒரு 1/4 கைடு அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. வீடியோ ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்காதீங்க. அதான் ரொம்ப ஸ்லோவாக சொன்னாலும் ஒரு சில பேர் சொல்கிறீங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக எதுக்கு போர் அடிக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த அம்புக்குறி நான் போட்டிருக்கேன்ல அது கொக்கி பக்கம்தான் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஈக்குவலாக வந்து கிடச்சிடும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அமுக்கு தையல் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு 1/4 கைடு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம், நான் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை முறை நூல் கட் ஆகுது, எத்தனை முறை பாபின் காலி ஆகுது, எத்தனை முறை நான் வந்து ஊசியில் நூல் கோக்குறேன் பாருங்கள். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் தாண்டாமலாம் ஸ்டிச்சிங்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரண்ட்டு 2 ஷேப்பையும் பார்த்திங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க, நெக்கு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, ஆம்கோல் கரெக்டாக 3மே ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய பேக் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே வச்சுக்கணும். ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு நெக்கு டிஃப்ரெண்ட் வரும், அதை மைண்டில் வச்சுக்க வேண்டாம். ஆம்கோல் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே எக்ஸஸ் கிளாத்து எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணி அதை மடித்து தேய்ங்க. பட்டி பக்காவாக உங்களுக்கு செட் ஆகிடும். அதாவது முன்னாடியே வந்து பட்டி மார்க் பண்ணி அதை மடித்து தைச்சி ஸ்டிச் பண்ணுறது ஒரு விதமாக இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு எதுவுமே எனக்கு தெரியாது, நான் ஸ்டிச்சிங்கில் ஃப்ரெஷ்ஷு அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை இந்த மாதிரியான முறையில் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுக்குறது முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்காக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கால்குலேஷன்லாம் போட்டு ரொம்பலாம் வந்து நுணுக்கமாக அப்படிலாம் சொன்னேன்னா புரியவும் புரியாது. நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சில பேருக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு சில பேருக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரியான முறையை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ 2துலேயுமே வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஐப்பட்டி ஊக்பட்டி 2மே ஒரே ஹைட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். பாருங்கள், 2 டாட்டு கரெக்டாக மீட் ஆகுது, பட்டி 2மே கரெக்டாக மீட் ஆகுது. ஸோ மீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பக்கம் இருக்க பட்டியை மடித்து தைச்சிருங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன முடிச்சு எடுத்திருக்கோம், கிராஸ் பீஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம், பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஈக்குவலாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து கட்டிங் வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஷோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் வந்து மிஸ்டேக் வர வாய்ப்பே கிடையாது. வேணுன்றவங்க கட்டிங் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட்டிங் வீடியோவில் கரெக்டாக கட்டிங் பண்ணிங்கனாலே ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது. அப்படியே ஸ்டிச்சிங்கில் வேணும் அப்படின்னிங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயினிங் மட்டும் எப்படி அப்படின்றத உங்களுக்கு தனியாக நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நான் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் உள்வளைவு எடுப்பேன். ஒரு க்ராஸாக உள்வளைவு மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்வளைவு எடுத்து அதை கட் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரும் அந்த ப்ளவுஸோட கார்னரும் ஈக்குவலாக மீட் ஆகுதான்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெயின் கிளாத்தையும் சரி ஸ்லீவையும் சரி நகட்டிகிட்டே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான்.
ஸோ எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல நான் சொல்லி கொடுக்கறது. புரியுதா இல்லை ஓகேவா யூஸ்ஃபுல்லாக இருக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு புரியும். பாருங்கள், ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே வந்து ஸ்லீவுக்கும் சரி பட்டிக்கும் சரி டாட்டுக்கும் சரி எல்லா இடத்துலையுமே 2 தையல் தான் போடுவேன். ஏன்னா வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமாக வந்து அந்த கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது, தையல் பிரியாது, லைஃப் வரும். ஒன்ஸ் ஒரு முறை ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம், அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா உழைக்குதுன்னும் போதே அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க. ஸோ கஸ்டமர் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆகணும், கஸ்டமர் வந்து அவங்க நம்மளுக்கு ரெகுலராக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போது சேம் இதே மெத்தடு தான் ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்லீவை 2ஆக மடித்து கார்னர் அந்த மார்க்கிங்கும் அந்த ஸ்லீவோட ஜாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டும் மீட் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1/2 இன்ச்சு பக்கம் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அடியில் வந்து கிளாத் எதுவும் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. ஸோ எடுத்து விட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா அடியில் இருக்க கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போது ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஷோல்டர் ஈக்குவலாக இருக்கா, தென் ஸ்லீவ் 2 ஸ்லீவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டிக்கு நான் ஒரு 2 இன்ச்சு பக்கம் எடுத்திருக்கேன் கிளாத்து எடுத்துகிட்டு. ஏன்னா ஐப்பட்டி வந்து ஊக்கு போடும்போது கொஞ்சம் கிளாத்து நீங்கள் உள்ளே விடுறது நல்லது, இல்லைன்னா வந்து ஊக்கு போடும்போது ஒரு சில பேருக்கு ஸ்கின் வந்து வெளியே தெரியும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா தாராளமாக ஒரு 2 இன்ச்சுக்கு கிளாத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஐப்பட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஐப்பட்டி ஜாயினிங்க்கு ஒரு ஸ்டிச்சிங்கும், கார்னர் ஸ்டிச் ஒன்றும், நடுவில் ஒரு ஸ்டிச், மொத்தம் 3 ஸ்டிச்சஸ் போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த கிளாத் வந்து ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டியும் பார்த்திங்கன்னா கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு மேலேருந்து ஒரு 1/4 கைடு அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். என் பையன் பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்கான். ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் இந்த பசங்களோட. அதனாலேயே நான் வந்து நிறைய டைம் வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை. பட் நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க, ஏன் ஸ்டிச்சிங் வீடியோ போட மாட்டீங்கன்னு நீங்கள் கேட்டதுனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கட்டிங்க்கு எத்தனை பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு ஸ்டிச்சிங்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலர் பேசிஸில் நான் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஊக்பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஐப்பட்டி ஊக்பட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அந்த கார்னரில் இருக்க பிசுறு எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இப்போது கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சைடு ஜாயினிங் பண்ணால் ப்ளவுஸ் ஓவர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு பிடிச்சிருக்கு, ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்றத நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு கரெக்டாக இருக்கா, எவ்வளோ எக்ஸஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணி போட்டுடலாம். பத்தாமல் போயிடுச்சுன்னா நடுவில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ளவுஸ் கார்னர்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் வெளியே கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸையும் சரி ப்ளவுஸ் பீஸையும் சரி ஒரே ஈக்குவலாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தள்ளிட்டு வரணும். கிளாத்தையும் சரி கிராஸ் பீஸையும் சரி ஈக்குவலாக தள்ளிட்டு வரணும். கீழே இருக்க கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்திங்கன்னா நெக்கு வந்து அகண்டுடும். நிறைய பேர் வந்து நெக்கு கிராஸ் ஆகிறது, நெக்கு அகண்டு போகிறதான மிஸ்டேக்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது தான் பண்ணுவாங்க. இப்போது கார்னரில்
அந்த கிராஸ் பீஸை வந்து உள்ளுக்கு மடித்து விட்டுட்டு இந்த கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு மேலே தான் இப்போ நம்ம அமுக்கு தையல் போடுறோம், மெயின் கிளாத்தில் போடலை. ஜஸ்ட்டு அந்த கிராஸ் பீஸை உள்ளே ஒரு மடிப்பு மடித்து அந்த கிராஸ் பீஸ் மேலேயே நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கிளாத்தை கொஞ்சம் கூட இழுக்கக்கூடாது. மிஷின் எப்படி போதோ அதுக்கேற்ற அந்த ஷேப் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மிஷினில் நம்ம கிளாத்தை தள்ளணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நான் தையல் போட தெரியும்ன்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்கு ஷேப் வந்து வரவே வராது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். நானும் வந்து இந்த ஸ்டெப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டார்டிங் பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா நான் கிராஸ் பீஸ் கொடுத்தே ப்ளவுஸு வந்து ஸ்டிச்சிங் பண்ணவே மாட்டேன். அடித்து திருப்பி தான் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ பழக பழக அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது அந்த லைனிங் கிளாத்து அந்த லைனிங் கிராஸை வந்து உள்ளுக்கு ஒரு மடிப்பு மடித்து கால் கைடு அளவுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையல் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஒரே ஈக்குவல் கால் கைடுனா கால் கைடு அளவுக்கே இருக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் நெக்கு வந்து பார்க்குறப்போ கரெக்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கோணலாக அந்த மாதிரியான ஸ்டிச்சிங்லாம் போட்டிங்கன்னா பார்க்க ப்ளவுஸ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. இப்போ கிராஸ் பீஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு ஜாயினிங் பொறுத்த வரைக்கும் பேக் பீஸை வந்து ஷோல்டர் 2ஆக மடிச்சுட்டு பேக் பீஸ் அதே மாதிரி அளவு ப்ளவுஸையும் பேக் பீஸ் ஹிப்பை 2ஆக மடிச்சுட்டு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய மெயின் அளவு அதில் மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக திருப்பிக்குங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஆம்கோல் பார்த்திங்கன்னா 8.25 இருக்குது. ஓகேவா? 8.25 இன்ச்சஸில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி பக்கமாக அந்த ஹிப்பில் வந்து தையல் எங்கே, அதாவது இது எல்லாமே ரெடி அளவு தான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட எண்டு எங்கே வருதுன்ற மாதிரி வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத் எதனா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவலாக கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு பேக்கில் நம்ம மார்க் பண்ணல அந்த மார்க்கிங்கையும் இப்போ நம்ம சைடு ஜாயினிங்க்கு மார்க் பண்ணல அந்த மார்க்கிங்கை வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக வந்ததுன்னா நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மார்க்கிங் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்க வேண்டியது தான். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ளவுஸ் சைடு ஜாயினிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோவை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்காக அப்லோட் பண்ணது. ஒரு விஷயமும் நான் டீட்டெயிலாக ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஃப்ரண்ட்டு ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பட்டி பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயமும் தனித்தனியாக நான் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க கேளுங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே சேனலில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 3 தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து அர்க்காத் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம சைடு ஜாயினிங் பண்ணி எடுத்துட்டோம். செகண்ட் ஆப்போசிட் சைடு ஷேப்பில் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் கிளாத்து ஈக்குவலாக வச்சுட்டு ஆம்கோல் பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சஸ் இருக்குது. 8.25 இன்ச்சஸில் ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவோட எண்டு எங்கே வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க்கிங் பண்ணதுலேயே வருது பாருங்கள். ஸோ நம்ம கட்டிங்கில் கரெக்டாக பண்ணிட்டோன்னா ஸ்டிச்சிங் நம்மளுக்கு ஈஸி தான். சேம் இதுவும் பார்த்திங்கன்னா பின்னாடி மார்க்கிங் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்டு மார்க்கிங் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மார்க்கிங் பண்ணி நம்ம இதை ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்கேலில், இந்த லைன்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்றத்தாழ்வு ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏற்றி இறக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதாவது அந்த கார்னர் ஸ்டிச்சு
தையல் வந்து பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் எப்போவுமே வந்து கார்னர் ஸ்டிச் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ கார்னர் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போடணும். இதுக்கு வந்து நான் ஒரு 3 தையல் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் வந்து 3 தையல் போட்டிருக்கேன். போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கார்னர்லேயும் கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் கேட்ட வீடியோஸ் போடுறதுக்கும் நான் இருக்கேன். என்ன மோட்டிவேட் பண்ணுறது, நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு மெயினான ரீசன் உங்களுடைய கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைபர் தான். நெக்ஸ்ட்டு வீடியோவில்